மோடி தலைமையில் அமையப்போகும் மத்திய அமைச்சரவையில் சுஷ்மா சுவராஜுக்கு ராணுவ அமைச்சகமும் அருண் ஜேட்லிக்கு நிதி அமைச்சகமும் ஒதுக்கப்படும் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 249 இடங்கள் முதல் 340 இடங்கள் வரையில் கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகள் வெளிவந்துள்ளன. இந்நிலையில் மத்தியில் ஆட்சி அமைப்பதில் முழுவீச்சில் பாரதிய ஜனதா தயாராகி வருகிறது. மத்தியில் ஆட்சி அமைக்க தேவையான 272 இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் என்பதில் முழு நம்பிக்கை கொண்டுள்ள பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி குஜராத் தலைநகர் காந்தி நகரிலும் பாரதிய ஜனதாவின் இன்னும் சில தலைவர்கள் டெல்லியிலும் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இச்சந்திப்புகளின் போது ஆட்சி அமைப்பதற்கான வியூகங்கள் குறித்தும் யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி சுஷ்மா சுவராஜுக்கு ராணுவ அமைச்சகமும் அருண் ஜேட்லிக்கு நிதி அமைச்சகமும் வழங்கப்படும் என்று தெரிகிறது. பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சகம் மீது ஆவலாக இருப்பதாகவும் முன்னாள் தலைவர் நிதின் கட்காரி ரயில்வே அமைச்சராவார் என்றும் டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. கூட்டணி கட்சியான லோக் ஜனசக்தி தலைவர் ராம்விலாஸ் பஸ்வானுக்கு விவசாயம் அல்லது சுகாதாரத்துறை வழங்கப்படும் என்று தெரிகிறது. காசியாபாத் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் ராணுவ தளபதி VK சிங்குக்கு ராணுவ இணையமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க எதிர்ப்பு தெரிவித்த மூத்த தலைவர்களான அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரது நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக உள்ளது. மோடி அமைச்சரவையில் அத்வானி சேர விரும்ப மாட்டார் என்பதால் அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்படும் என்றும் பாரதிய ஜனதா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.